யூஎஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. ஸோ இந்த வாரம் பூரா நல்லபடியாக நடக்க நம்ம வந்து செயல்படுவோம். நம்மளால் முடிஞ்சதை செய்யவும் செய்வோம். கிரேட். ஸோ எல்லாரும் வந்து ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் வீக்கெண்ட். ஸோ ஃப்ரைடே இன்னைக்கு நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. குட் மார்னிங் அக்ரம். ஃப்ரைடே நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிங்களான்னு தெரில. ஸோ ஃப்ரைடே எப்படி முடித்தோன்னாக்க சைபர் செக்யூரிட்டியோடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசினோம். எப்படி எல்லாம் களவு நடக்குது, சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி சொன்னோம், ஜூஸ் ஜாக்கிங் இதெல்லாம் பற்றி பேசினோம். ஸோ ஹோம்ஒர்க் வந்து சமீப காலத்தில் நடந்த சைபர் கிரைம் இன்சிடென்ட்ஸ் பற்றி ஒரு வீக்கெண்ட் ரிசர்ச் பண்ணி என்ன நடந்தது, எப்படி நடந்தது, நடந்திருக்கக்கூடும், அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கவர் பண்ணலை. ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ராட் டாபிக் சைபர் செக்யூரிட்டின்றது. ஸோ பட் எப்போவுமே வந்து என்னுடைய பிலீஃப் என்னன்னாக்க ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாலேயே யூனோ கொஞ்சம் வந்து அதில் தடுமாறி பண்ணாக்கா அதில் இருக்கக்கூடிய சில இந்த செகண்டரி லேர்னிங், ப்ரைமரி லேர்னிங்லாம் வரும். அதுதான் வந்து அதனுடைய நோக்கமாக இருந்தது நான் சொல்கிறதுக்கு. ஸோ யாராவது வந்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி பேச விருப்பப்பட்டீங்கன்னாக்கா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ் பிகாஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். சைபர் செக்யூரிட்டின்றது வந்து இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்லேயும் முக்கியம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறையா ஏமாத்தல் நடந்துகிட்ருக்கு, நடந்தது. என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே ஸ்டோரி எல்லாம் சொன்னேன். அதனால் யாருக்கு வந்து இப்போது அவங்க படித்ததை பற்றி ஒரு கேள்வியாக இருக்கட்டும், புரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், ஜஸ்ட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் யார் சொல்ல விருப்பப்படுறீங்க? சார் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணட்டுமா சார்? Go for it. சொல்லுங்க சிதம்பரராஜன். குட் மார்னிங் சார். ஸோ நான் பார்த்த இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது சைபர் அட்டாக் வந்து பெங்களூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். Jan 19th 2025ல என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து மொபைல் ஸ்கேம்னால 2 crores லாஸ் ஆயிருக்காரு சார். லாஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஸ்கேம்னா என்னாச்சு? அது என்னன்னா சார், மொபைல் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க சார். அந்த மொபைல்ல வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ஸ் வந்து ஹேக்கர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஃபோன் பார்க்கும்போது வந்து அது மொபைலோட ஆப்ன்ற மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து டெலிட்டும் பண்ணவும் அவங்க தோணல. ஐ மீன் மொபைல் வாங்கின ஒரு டிஃபால்ட் ஆப் மாதிரியே அது அப்படியே ஆப்பா இருந்திருக்கு, ஹிடனா இருந்திருக்கு. ஒன்ஸ் உங்க சிம் கார்டு போட்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போட இதே என்னன்னா அந்த ஓடிபிஸும் அந்த டிரான்சாக்ஷனோட டீடைல்ஸ் மட்டும் ஹேக்கர்ஸ்க்கு போகுமா சார். அந்த ஆப்பே அதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வர வர வந்து இவங்க என்ன நெனச்சுட்டாங்க வந்து, ஸோ ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்தும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஓடிபிஸ் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம போடவே இல்லையே அப்படின்ற ஓடிபி இக்னோர் பண்ணியிருக்காங்க. அந்த ஓடிபி வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்டுக்கான ஓடிபி இது மாரி. ஸோ இந்த மாரி ஸ்கேம் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் வந்து லாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்ட்டு நடந்திருக்கு சார் ஒரு இன்சிடென்ட். இது 2025ல நடந்தது தான் சார். ஸோ இப்போ வந்து சரி, ஏதோ ஒரு சஸ்பிஷியஸ் ஃபோன் வாங்கிட்டாங்க, ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அவங்க அவங்களுடைய தன்னுடைய சொந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா, ஆமா சார். ஆமா சார். ஸோ அது பண்ற போது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் குடுத்து தான் லாகின் பண்ணியிருப்பாங்க. எல்லா அந்த அந்த பேங்க் அந்த ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோனே வந்து ரிமோட் எடுத்த மாரி சமம் அது. நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் எது போட்டாலுமே அது பார்த்துரும். அந்த கீ லாகர்ன்னு நம்ம பேசினோமே. கீ லாகர். ஆமா சார். ஸோ அந்த மாரி இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க. பட் இந்த ஓடிபி வந்ததா? ஓடிபி எப்படி எடுத்தாங்க அவங்க? ஓடிபி வந்து அந்த ஆப் வந்து டிசைன் பண்ணது. ஓடிபி வந்து இவங்களுக்கு வர ஓடிபி அவங்களும் ரீட் பண்ண முடியும் சார். டிரான்சாக்ஷன் எவ்வளவு பண்றாங்க, ஓடிபிஸ் எல்லாமே அவங்க பார்க்க முடியும். அதுவும் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஃபோனோட மிரர் மாரி ஆயிடுச்சு. சோ அந்த ஆப் நேம்லாம் மென்ஷன் பண்ணல சார் நம்ம ஆர்டிக்கல்ல. பட் இதுதான் ஓவரால் இது. சோ இது என்னோட சஜஷன்ஸ் அவாய்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னா, நம்ம மொபைல் வாங்குறது அவாய்ட் பண்ண முடியாது. மொபைல் வாங்குனாலுமே அந்த ஆப்லாம் வந்து லீகலான்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஆன் தி ஸ்பாட்டே வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர் சார்.
ஐ மீன் இப்போ ஒரு ஷோரூம் போய் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கடைக்காரன்ட்டயே இப்ப Samsung மொபைல்னா Samsung ஆப் மட்டும் இருந்தா போதும். மத்த யா ஆப்லாம் நமக்கு தேவையே கிடையாது. யா ஸோ அது மாரி பண்ணலான்னு ஒரு தாட் சார். ஸோ நீங்க சொல்றது ரொம்பவே உண்மைதான். மொபைல் இல்லாத வாழ்க்கை நடத்த முடியாது. ஆமா, இப்ப ஆமா. நான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மொபைல் வாங்கி குடுத்தேன் நானு. Samsung தான் நெனைக்கிறேன். ஆ ஆ, ஆ. இதுல வந்து என்னன்னாக்க இந்த iPhone அண்ட் ஆண்ட்ராய்டுல அ எவ்வளவு அட்வர்டைஸ்மென்ட்டடாப்பா! ஆமா, யூ ஆமா நோ சார். ஆமா சார். அட்வர்டைஸ்மென்ட், ஆப்ஸு ஈஸியா பண்றாங்க. எல்லாத்தையும் பண்றது ஈஸி தான். பட் அதுல வந்து அவ்ளோ அட்வர்டைஸ்மென்ட் எங்க அம்மா ஏதோ தெரியாத்தனமா ஏதோ ஒரு அத லிங்க கிளிக் பண்ணாங்கன்னே தெரியாது. அது பார்த்தாக்க திடீர்னு எங்கேயோ வந்து டெபிட் ஆயிடுச்சு. அத அன்இன்ஸ்டால் பண்ணி, அத பிரெஃபரன்ஸஸ்லாம் செட் பண்ணி, பிரைவசி செட் பண்ணி குடுத்துட்டு வந்தேன் நானு. ஸோ ம், அது ம். ஓகே. 85 வயசு எங்க அம்மாவுக்கு வந்து அது ஓகே. அவசியம் இல்ல. நமக்கெல்லாம் வந்து நெறைய ஆப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இல்லையா? ஸோ ஆமா சார். முதல்ல வந்து இத தவிர்க்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெப்யூட்டட் ஃபோன்ஸ். நான் ம். லாஸ்ட் கால்ல சொன்னேன் தெரியுமா? இந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் போடாதீங்க. ம், ஏன்னா ம். எல்லாத்துக்குமே வந்து ரிசர்ச் எல்லாம் தேவை. அதனால ஃப்ரீ எல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் செலவாகத்தான் ஆகும். பட் இதெல்லாம் வந்து நம்மளால அ இது நடக்கும் அப்படின்னாக்கா, எப்படி நடக்கும் உனக்கு தெரியும்? அப்படின்ற கேள்விகள்லாம் ம். நமக்கு வரும். ஸோ ஆ. ஜெனரல் பெஸ்ட் பிராக்டிஸ்ன்றது ஃபர்ஸ்ட்டு ரெப்யூட்டட் ஸ்டோருக்கு போணும். இது வந்து ஐ டோன்ட் திங்க் இத வந்து ஷோரூம்ல வாங்கியிருப்பாங்கன்னு தோணல. எனக்கு ஏதோ ஆன்லைனா ஏதோ வாங்கியிருப்பாங்க. அண்ட் ஏன்னா ஷோரூம்லாம் இருந்தாக்க வந்து அது வந்து அது எனக்கு நடக்கும்னு தோணல. அஃப்கோர்ஸ் எதையுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் அ இது வந்து கிரேட் எக்ஸாம்பிள். ஒரு அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஆர்டிபின்னு சொல்லுவாங்களே, ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால்ன்னு. ஆமா. அதாவது அது மாரி ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணி, இவங்க பார்க்குறதெல்லாம் அவங்களும் பார்க்குற மாரி பண்ணிட்டு, பாக்குறாங்க. ரைட்? ம். ஸோ ஆமா அதில சார். என்கிரிப்ஷனும் இல்லாத, ஸோ பட் டிப்பிக்கலி எனக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஹெச்டிடிபிஎஸ்ஸா தான் இருக்கும். ஸோ அத வந்து ஸ்னிஃப் பண்ணி எடுக்க முடியாது. அதனால இத வந்து ஸ்க்ரீன வந்து அப்படியே மிரர் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனையும் மிரர் பண்ணாங்க. கீஸையும் மிரர் பண்ணிட்டாங்க. ஆ. ஸோ வ எல்லாத்தையுமே வந்து அப்படியே அது உள்ள வர எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ரமைஸ்டு ஃபோன வந்து வாங்கியிருக்காங்க. சீப்பா குடுத்துருப்பாங்களா இருக்கும். ரைட்? கரெக்ட் சார். அது ஸோ கிஃப்ட் வந்த மொபைல் சார் அது. அதான். ஆ இந்த மாரி இந்த ஃப்ரீ சமாச்சாரத்தெல்லாம் வந்து நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணணும். எஸ் ஆ. ஒரு சலுகைய அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு காசு குடுக்கணும். அண்ட் ரெகுலரா மெயின்டனன்ஸ்க்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனரல் பெஸ்ட் இது கிரேட். நீங்க வந்து சிதம்பரராஜன் நீங்க இத வந்து கொண்டு வந்தது நான் எப்பவுமே இந்த பர்சனல் லைஃப்லயும் இது வந்து முக்கியம்னு சொன்னதுக்கு இது ஒரு ஆமா சார். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பெஸ்ட்டுங்க சார். இப்ப ம், ம். பாருங்க அந்த 2,00,00,000 திருப்பி வருமா? என்ன வருமா? அது பொறுத்தவரைக்கும் கஷ்டம் வராது. சார். வராது. இதுல 2,00,00,000 இன்னொரு இன்சிடென்ட் சார். அதான் ஆ. இன்னொரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், இத ஒரு ஷார்ட்டா சொல்லிர்றேன் சார். ஒரு ஓல்டு வுமன் வந்து 3 க்ரோர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஏதோ ஒரு வாட்ஸ்அப் கால் வந்திருக்கு அன்னோன் நம்பர்லருந்து. இந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, மும்பைல தான் சார். ம். 27த் நவம்பர் நடந்தது. ஒரு ம். வாட்ஸ்அப் கால் அன்னோன் நம்பர்லருந்து வந்து, "இது மாரி நீங்க இல்லீகல் பார்சல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ம். தாய்வானுக்கு" அப்படின்னு சொல்லி, உங்க ம். ஆதார் கார்டு மூலமா தான் போயிருக்குன்னு சொல்லி, ம். வாட்ஸ்அப் வீடியோ கால்ல அசாம் போலீஸ்ல இருந்து நாங்க பேசுறோம்ன்னு சொல்லி ஒரு ஆள போலீஸ் வேஷம் பேச வச்சிருக்காங்க. ம். பேச வச்சு, இது மாரி நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு 20 லாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி, இல்ல நாங்க கேஸ் ரொம்ப சிவியரா போவும். இது வந்து அரெஸ்ட் வரைக்கும் போன அந்த லேடிய பயமுறுத்தி ம். பார்த்து, ம். அப்புறமேல் வந்து சப்போஸ் இந்த உங்க மேல கேஸஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா, நாங்க ம். 15 லாக்ஸ் ரீஃபண்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு 15 லாக்ஸ் ரீஃபண்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காசு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ம். ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க அந்த ஓல்ட் லேடி வந்து அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அப்புறமேல் தான் தெரிஞ்சிருக்கு. பட் இது என்னன்னா, அது ஃபோன் பண்ணி இவங்க எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, 3 க்ரோர்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்களாம் சார். ஸோ இதான் அந்த இது நம்ம அ லாஸ்ட் இதுல பேசுன இந்த ப்ரீடெக்ஸ்டிங். அதாவது ஆ, முதல்ல வந்து இந்த ட்ரஸ்ட்ட எஸ்டாப்ளிஷ் பண்றது. சோசியல் இன்ஜினியரிங் ரைட்? ஆ, ஸோ முதல்ல வந்து நான் வந்து லெஜிட்டிமேட் தான் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாரி பணம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதெல்லாம் பண்றது. 15,00,000 யாராவது ஃப்ரீயா குடுப்பானா? ஸோ ஆ. அ குடுக்குறாங்கன்னாக்கா அது ரிலையபிள்னு அவங்க நம்பியிருப்பாங்க. இது பாருங்க ம். எவ்வளோ சொபிஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஆமாமா. அஸ் ஹியூமன்ஸ் வி ஆர் ஆல் கனெக்டிங். இப்ப நானும் நீங்களும் பேசுறோம். ஸோ ஐ கேன் ஃபீல் தட் யூ டன் யுவர் ஒர்க், ரிசர்ச் அண்ட் ஆல் தட். ஸோ அ இத வந்து இது எப்படி ஆயிட்டிருக்குன்னாக்கா, யாரையுமே நம்ப முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் வந்துருது. ரைட்? ஸோ ம். ஒரு ஆமா சார். பயமும் வந்துருது. ஸோ ஓரளவுக்கு பயம் முக்கியம். அதனால தான் சொல்றேன், யாராலயுமே வந்து என்ன ஏமாத்த முடியாதுன்னு மார்த்தட்டிற முடியாது. ஸோ வெரி வெரி நைஸ். ஐ அம் வெரி ஹேப்பி டூ ஹியர் திஸ்
ஃப்ரம் யூ. சிதம்பரம்னு சொல்லலாமா, சிதம்பரம் ராஜன் முழுசா சொல்லலாமா? எதுனாலும் ஓகே தான் சார். ஓகே. ஸோ சிதம்பரம் ரகசியம் மாதிரி நீங்கள் வந்து நான் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டதில்ல. ஸோ பட் இட்ஸ் ஐ ஓப்பனர், ரைட்? ஸோ கரெக்ட் சார். அதனால கிரேட் ஒர்க். தேங்க் வேற யூ. யார் ஐ திங்க் இன்னொருத்தரும் வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்க. சொல்லுங்க. ஐ ரியலி லவ் ஹியரிங் திஸ். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்ல அவங்க வந்துட்டு ஐசோலேட் பண்ண பார்ப்பாங்க. பேசிக்கா இப்போ எந்த மாதிரி இஷ்யூனா, இப்போ இந்த ஓல்டு உமன் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்கள தனியா ஐசோலேட் பண்ண பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வேற யாரையும் கான்டாக்ட் பண்ண விடாத மாதிரி ஒரு பிளான் அவங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கும் கூட இது நடந்திருக்குங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 2,75,000 பக்கம் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா அவங்க வீட்ல வந்துட்டு அவங்க பாட்டி பேர்ல வந்துட்டு போட்டிருந்தா டாக்ஸ் கம்மி அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க. ஈவன் தோ அது அவங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்களா இல்ல வந்துட்டு பை ரேண்டமா செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் அவங்க இன்னைக்கு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் 3 டேஸ்ல வந்துட்டு அவங்களோட நம்பருக்கு வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் கால் மாதிரி ஒண்ணு வந்திருக்குங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பேங்க் நீங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டியும் வந்துட்டு அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணங்காட்டிக்கு உள்ள போன உடனே அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது உங்களோட அக்கௌண்ட்டே இல்ல, வேற யாரோ அக்கௌண்ட்டு. ஸோ தப்பா வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு. நீங்க வந்துட்டு ஏதோ இல்லீகலா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேற அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. அப்படிங்கிற மாரி அவங்கள வந்துட்டு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அவங்க நான் என் பையன்கிட்ட நான் கூப்பிட சொல்றேன்னு சொன்னதுக்கு, உங்க பையன் மேலயே நான் கேஸ் போட்டுருவோம். ஸோ அதனால முதல்ல நீங்க வெளிய யார்ட்டயும் இத சொல்லாதீங்க. நாங்களே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி தர்றோம். இந்த ஓடிபி மட்டும் வரும் சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருந்தா நாங்க கேஸ் போட மாட்டோம். கேஸ் குளோஸ்டுன்னு போட்டுறோம்ன்னு சொல்லி, அவங்கள ஐசோலேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அவங்க கிட்ட விட்டு, விட்டு, விட்டு கால் பண்ணி, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி மைண்ட் பிரஷர் ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்துல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த அமௌண்ட் அப்படியே எக்ஸாக்ட்டா எடுத்துட்டாங்க. யா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அதனால தான் வந்து அந்த புக்கு சொன்னேனே, த ஆர்ட் ஆஃப் டிசெப்ஷன். அதை அவசியம் படிங்க. அது வந்து ஒரு எஸ்பெஷலி இந்த பேங்க் எல்லாருமே வந்து பணம் தான். இப்போ நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தே ஆர் டார்கெட்டிங் மணி, ரைட்? பிஸ்னஸ்னாக்க ரெப்யூட்டேஷன் இதெல்லாம் இருக்கும், வாட் எவர் இட் இஸ். பட் 90% மணியை டார்கெட் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து இந்த ஃபோன் காலாக இருக்கட்டும், வீடியோ காலாக இருக்கட்டும், யூனோ இப்போல்லாம் பேங்க் பிரான்ச் போகிறதுங்கிற கான்செப்டே கம்மியாயிடுச்சு. அவங்களே வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்க, யூனோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு பழக்கம். ஸோ ஆன்லைனில் பார்த்துக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே போனாலும் ஸ்டாஃபும் இருக்க மாட்டேன்றாங்க, லாங் வெயிட் டைம்ஸாக இருக்குது. ஸோ பட் இந்த ஓடிபி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து வெரி 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 டேஞ்சரஸ். அது யாராக இருக்கட்டும். நான் நான் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால், இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற போது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஓடிபி போகும். நான் சொல்லுவேன், நான் வீடியோவில் வரேன், என்னை பாரு, அப்புறம் தான் வந்து நீ கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஐ மீன் இன் ஜென்ரல் அந்த கேள்வியை நான் கேட்கவே கூடாது. ஓடிபி என்னன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? நான் இதுக்காக வந்து யூஎஸ்லேருந்து இந்தியா போய்ட்டு ஓடிபி பார்க்க முடியுமா நான்? ஸோ பட் வீடியோ கால் இப்போ நீங்கள் சொன்னபடி வீடியோ காலும் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம் போலீஸ்லேருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி பண்ணி இதெல்லாம் வேற செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க, ரைட்? ஆமா சார். ஆமா ஸோ சார். இதுக்கு எங்கே எல்லை, ரைட்? என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவில் எப்படி ப்ராக்டிஸ் தெரியல, பேங்க்ஸ்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோன் காலில் பண்ணவே மாட்டாங்க, இமெயிலையும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆக்சுவல் லெட்டர் வரும், ரைட்? ஸோ நீங்கள் பேங்க்குக்கு போகணும். அது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம டெய்லி லைஃப்பில் 1000 விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பயமுறுத்துறது. ஸோ அதை தான் இன்னைக்கு பேச போகிறேன். எப்படி வந்து அவங்க வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்றத இன்னியோட டாபிக். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்க யூ கேன் ரிலேட் டு ஆல் தி திங்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த எக்ஸசைஸை பண்ணோம். எனக்கு இதுல ஒரு டவுட் எப்படியெல்லாம் இருக்கு. வந்து அதை வந்து ரிலேட் பண்ண முடியுது. அதை பர்மனெண்ட்டாக இன்ஃபேக்ட் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், 14 ஒர்க் பண்ணுறேன். அப்பப்போ இமெயில் வரும், யுவர் மேனேஜர் ஹஸ் சென்ட் எ கிஃப்ட் கார்டு அப்படின்னு வரும். ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா, நீ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கக்கூடாது. தட்ஸ் அ ஃபிஷிங் லிங்க். அது டெஸ்ட் பண்ணுறது. திருப்பி திருப்பி ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமாக கிளிக் பண்ணாத. ஏன்னா நம்மளுக்கும் வந்து மறந்து போயிடுது. எவ்வளவோ 1000 லிங்கை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதையும் கிளிக் பண்ணி விட்டாக்க யூ வில் கெட் அ மெசேஜ். ஸோ இல்லை திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருந்தாக்க வந்து ட்ரைனிங் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ வெரி நைஸ். தேங்க்ஸ் இளங்கோ. தேங்க்ஸ் சிதம்பராஜன். எனிபடி எல்ஸ்? ஐ வாண்ட் டு ஹியர் மோர்.
எனக்கு சார் நம்ம வணக்கம். கேட்க தான் வந்து நமக்கும் வந்து இதுல வந்து இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியுது இல்லையா? அதனால சொல்லுங்க. ப்ளீஸ் கோ அஹெட். சார் ஹலோ. சொல்லுங்க திருக்கான சண்முகம். சார் குட் மார்னிங், குட் ஈவினிங். ம் சார் சார் இது எனக்கே ஒரு தடவை நடந்தது சார். ம் ரீசெண்டாக நான் அப்போதான் முறையா இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ம் வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ம் யூஸ் பண்ணேன் சார். ம் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது. வெல் நோன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் வந்தது. இந்த ம் மாதிரி என்னோட ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்ல இருக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுது. ம் என்ன என்னோட ஃபோட்டோ இன்டர்நெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான மீனிங்ல சொன்னார் சார். ம் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒண்ணும் அந்த லிங்க்லாம் எதுவும் டச் பண்ணல. நான் அப்புறம் ம் திருப்பி அந்த ஃப்ரெண்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். "என்னங்க இது மாரி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு இப்படி அனுப்பியிருக்கீங்க" அப்படின்னு. "ஐயய்யோ! நான் அனுப்பலையே" அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த ம் மாரி அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்னாப் எடுத்து அனுப்புனேன். அப்புறம் அவருக்கு காமிச்சேன். "ஐயோ! நான் ம் எதுவும் அனுப்பலையே" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா அதே மாதிரி 10, 15 பேர் வந்து அவருக்கு கால் ம் பண்ணியிருக்காங்க. இது மாரி ம் எனக்கு இந்த மாரி மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி. அப்புறம் ம் உடனே அவரு வந்து ஸ்டேட்டஸ் போட்டாரு. இந்த மாரி என்னோட இன்ஸ்டாகிராம யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஆ யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு. இப்ப சப்போஸ் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா, இப்ப முன்னாடி 2 பேர் சொன்னாங்கல்ல. அதுல யா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கும். கரெக்ட். வெரி நைஸ். ஓகே. ஸோ ஓகே. அப்படிதான் தேங்க் திருப்பி யூ சார். கால் பண்ணி கேட்கணும். இன்ஃபேக்ட் என்னுடைய ஆ. ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் கிட் இருக்காங்க. அது வந்து எப்படியோ வந்து இந்த ரிசர்ச் பண்ணி நம்ம சோஷியல் மீடியா என்ஜினியரிங்ல வந்து ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னோமே, அது மாதிரி ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு அப்படி ஸ்பெஷல் நீட்ஸ் கிட் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் யாருன்னு பார்த்து அதனால தான் இந்த சோஷியல் மீடியால வந்து செக்யூரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்? ஸோ அது என்ன அத அது வந்து தவறி போய் விட்டதில்ல. அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியாலயே நீங்க வந்து உங்க கண்ணு இருக்கணுன்றதுக்காக அங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணி ஒரு சீரியலே வந்தது. அதுல வேலை செஞ்சவங்க எல்லாரும் இன்டர்வியூ எப்படி வந்து நாங்கலாம் அ எங்களுடைய டார்கெட்டே வந்து உங்கள வந்து அந்த சைட்ட விட்டு வெளில போகாம இருக்கிறதுக்கு என்னலாம் செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய வேலையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க விட்டு வெளில வந்த பிறகு தான் பண்ணது வந்து நோ இட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஒரு டூல் இருந்ததுனாக்க, அது வந்து சைக்கிள் இருக்கு. நமக்கு வேணும்னா நம்ம சைக்கிள யூஸ் பண்ணோம். சைக்கிள் திருப்பி திருப்பி அப்பப்போ என்ன யூஸ் பண்ணு, என்ன யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குமா? அப்படிதான் நம்ம நினைக்கணும். இந்த Facebook, அ ஈவன் WhatsApp, ஈவன் Instagram, வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, இந்த மாரி ஸ்பெஷல் நீட்ஸ் கிட் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆம் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. வெரி சிமிலர். ஃப்ரெண்ட் பேரு ஏதோ ஒரு லேடி பேரு. அந்த பேர்லயே ஒரு அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி எனக்கு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவனுக்கும் அந்த இன்னொரு லேடிக்கும் வந்து தேர் சம் கம்யூனிகேஷன். ஸோ அதே பேர்ல வச்சு பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இவன் யோசிக்காத அக்செப்ட் பண்ணிட்டான். ஏற்கனவே இவன் ஃப்ரெண்டு. என்னடா ஏற்கனவே தான் நம்ம ஃப்ரெண்டா இருக்கோமே! ஏன் வந்து திருப்பி இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு பட் தெரிஞ்ச பேரா இருக்கிறனால அக்செப்ட் பண்ணிட்டான். டக்குன்னு. அப்புறம் மெதுவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி ஒரு செமினார் நடக்குது. இது மாரி ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் பண்றோம். அப்படின்னு சொல்லிட்டு, ஆ பாஸ்போர்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் குடுத்துட்டான் அவன். குடுத்துட்டு தென் ஆ எ நாளைக்கு தான் டெட்லைன். எனக்கு பணம் அனுப்புன்னாங்க. அப்பதான் வந்து அவன் முழிச்சுட்டான். இப்ப என்ன அர்ஜென்சி பணம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு, தென் ஹி செட் திஸ் இஸ் அ ஸ்கேம். ஹி ரியலைஸ்ட். பட் யோசிச்சு பாருங்க. இப்ப அவன் என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் போயிடுச்சு. வேற என்ன டீட்டெயில் குடுத்தான்னு எனக்கு தெரியல. பேங்க் அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்குமா? எவ்வளவு ஒரு அசௌகரியம் பாருங்க. முக்கியமான அசௌகரியம். பண்ணியே ஆவணும். அண்ட் ஃபார் லைஃப் அவங்க வந்து கிரெடிட் மானிட்டரிங் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன பிழையினால, ஒரு சின்ன கவனக்குறைவால இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால இத பத்தி பேச பேச தான் வந்து நமக்கு வந்து இந்த ஊர்ஜிதம் அதிகமாகும். கிரேட் எக்ஸாம்பிள். இப்ப ஸோ இந்த பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் கூட கவர்மெண்ட் வந்து இது பண்ணிட்டு இதெல்லாம் ஈஸியா இப்போ நான் ஒருத்தவங்க வந்து பண்றாங்க ஐபி வச்சு அவங்களோட இதை இது பண்ணி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா டெக்னாலஜில இது பண்றப்போ நீங்க வந்து இப்போ த்ரெட் இமெயில் அனுப்புறாங்க அதெல்லாம் சைபர் கிரைம்ல ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க கரெக்டா இப்போ பேங்க்ஸ்க்கு வந்து அவ்வளவு செக்யூரிட்டி இருக்குது இப்போ தெரியுது இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூன்ட்டு இப்போ நம்ம வந்து திருட்டுங்கிறது வந்து ஆன்லைன்ல ஈஸியா இருக்க போய் தானே பண்றாங்க நீ வந்து எல்லாத்தையும் நம்ம சாக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல நீ வந்து யா இப்படி ஈஸியா இருக்கு என்னவே நீ சொல்லிட்டே இருப்பியா நீ நல்லா ஒழுங்கா இருந்துக்கோ உன் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதவன் இது பண்ணாது பேங்க் சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து போலீஸ் சைட்ல இருந்து இது வந்து கலெக்டிவ் இது தானே நீங்க வந்து யா பிடிச்சி சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அது வந்து ஸ்டாப் ஆகும் நம்ம சைட்ல இருந்து எல்லாம் பண்றோம் யா ஒருத்தங்க இப்போ பாருங்க 2 கோடி ரூபாய் இதாயிடுச்சு 2 கோடி ரூபாய் இதாயிடுச்சு 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சு பாஸ்
பட் 2 கோடி ரூபாய் இதே வீடு புகுந்து 2 கோடி ரூபாய் பண்ணியிருந்தா இந்நேரம் பெரிய இஷ்யூ ஆகி எஃப்ஐஆர் இதாகி பெரிய இதாயிருக்கும். ம் ம் ஆன்லைன் இதுங்கிறதுனால அது பெருசாவே வர்றது இல்லையே. ஆக்சுவலி அப்படி இப்போ நமக்கே தெரியல பாருங்க. 2 கோடி இதே இப்போ ஒரு வீட்ல புகுந்து ஒரு 2 கோடி ரூபாய் யா எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ அது. இது கரெக்ட் வந்து அதுக்கு எந்த வகைத்திலயும் குறைஞ்சது கிடையாது. கரெக்ட்டா? கரெக்ட் 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 அப்போ நீங்க வந்து இது ரொம்ப இப்படிதான்பா இருக்கும். இது நம்ம தான்பா பத்திரமா இருக்கணும். ரொம்ப ஓவரா நம்ம அத வந்து நார்மலைஸ் பண்றோம். செக்யூரிட்டி இப்படிதான் இருக்கும்ட்டு வி ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ் இல்லையா? ஃப்ரம் வாட் வே வி நீட் டு டேக் ஸ்டெப்ஸ். ட்ரூ சைபர் செக்யூரிட்டி வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவலா சொல்றோம் ஆக்சுவலி. போலீஸ் நினைச்சா முடியாதா என்ன? என்னெல்லாமோ பண்றோம். டெக்னாலஜி இப்போ கூகுள் மாரி ஒரு கம்பெனில நம்ம வந்து இதுல ஐபி இது பண்றோம். தே ஆர் யூசிங் இன்டர்நெட். தே ஆர் யூசிங் சர்வீஸ் ப்ரொவைடர். ஏர்டெல்லோ, ஏர்செல்லோ ஏதோ ஒரு இது பண்றாங்க. அத வச்சுட்டு புடிக்க முடியாதா என்ன? ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் ஒரு இதுல வந்து கொஞ்சம் இது நம்ம ஒண்ணும் பெரிய இந்த தேர்ட் கண்ட்ரி மாரிலாம் இல்ல. கரெக்ட்டா? அந்த சிஸ்டம் கண்ட்ரில சரியில்லைங்க வந்து சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதுவா இருக்கும். இல்ல என்னன்னாக்கா, வீட்ல புகுந்து திருடுறதுன்றது வந்து என்னுடைய யூகம் என்னன்னா, வீட்ல புகுந்து திருடுறதுன்றது அவ்வளவு நடக்கிறதில்ல. ரூ. 2,00,00,000 யாரும் வீட்ல பணமும் வச்சிருக்கல, அவ்வளோ திருடுறதும் இல்ல. சைபர் கிரைம் அவ்வளோ நடக்குது. ஸோ த வால்யூம் ஆஃப் கிரைம்ஸ் டூ த நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ கேன் ட்ராக் திஸ். ஸோ அது ஒண்ணு இருக்கலாம். இல்ல அ அதனால ஒருத்தன் வந்து இன்னொருத்தர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டிய போட்டுருவாங்க. பேங்க்க பொறுத்தவரைக்கும் நீ தான் கவனமா இருக்கணுன்னுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏன் பேங்க் இத இப்போ வந்து ஆக்சுவலா இந்த வீக்கெண்ட் வந்து அ நான் ஒரு ஈவென்ட்டுக்கு போயிருந்தேன். கம்யூனிட்டி சேவான்னு ஒரு இது. அவங்க வந்து இந்த ஹோம்லெஸ் பீப்பிள்க்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நான் ஒரு டொனேஷன் குடுத்தேன். ஆ பணம். அந்த டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஏன் டிக்ளைன் ஆச்சு? பிகாஸ் பேங்க் வந்து என்ன பண்ணா, இது வந்து ஒரு சஸ்பிஷியஸா வந்து இந்த மாரி என்னுடைய ப்ரொஃபைல் இருக்குமே உங்களுக்கு. இந்த மாரி வந்து இத்தன தொகைய அது ஒரு கணிசமான தொகைன்னு வச்சுக்கங்களேன். இத்தன தொகைய வந்து இவன் வந்து இந்த மாரியெல்லாம் பண்ணதே இல்ல. ஸோ இது ஒரு அனாமலி. அதனால அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் கிரெடிட் கார்டு எப்பவுமே கிரெடிட் கார்டு குடுப்பேன். கிரெடிட் கார்ட்ல கொஞ்சமாவது புரொடெக்ஷன் இருக்கும் நமக்கு. டெபிட் கார்டு குடுத்தீங்கன்னா, அது கேஷ் தான் அது. பின்ன போட்டு டெபிட் கார்டு குடுத்தா ஐ நெவர் யூஸ் டெபிட் கார்ட்ஸ். ஸோ கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணதுனால அவன் இன்னும் போகல அது. ஸோ திருப்பி நான் வந்து அ அட்டெண்ட் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன், பேங்க்ஸ் அட்லீஸ்ட் யுஎஸ்ல தே ஆர் டேக்கிங் சம் ஸ்டெப்ஸ். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுமா? நான் வந்து இத வீட்டுக்கு வந்து ஸ்கிம் பாண்ட் பண்ணேன். இன்னி தேதிக்கு அத டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன இது நடுராத்திரி 12 மணிக்கு மேல வந்து கரெக்ட்டா $500 எடுக்குறான். இவன் இப்படிப்பட்ட எடுக்கிற ஆசாமி கிடையாதே! இது வரைக்கும் எடுத்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால், இப்போ அந்த டெக்னாலஜி இருக்கு. இந்தியால இருக்கான்னு தெரியல. ஸோ ஒரு அ 1,00,00,000 2,00,00,000 வித்ட்ரா பண்ணாங்கனாக்கா, இந்த பெர்சன் வந்து அப்படியெல்லாம் வித்ட்ரா பண்ணதில்லன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் இருக்கணும். ஸோ சுந்தர் டு யுவர் பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட்டு வந்து பிடிக்கிறது இருக்கட்டும். பிரிவென்ஷன் இருக்கணும். ஸோ பிரிவென்ஷன் என்ன பிரிவென்ஷன்? எல்லாருடைய பிஹேவியர் ப்ரொஃபைல் அத வந்து பேங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அ நம்மளால அத பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்கார்டா இருக்கோம். ஓடிபி குடுக்குறதுன்றது ஒரு கிரைம் தான். அத யாருக்கும் குடுக்கவே கூடாது. ஸோ நம்மளும் அஜாக்கிரதையா இருந்தா அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாக்கிரதைய எக்ஸர்சைஸ் பண்ணிட்டோம்னாக்க, அவங்க தான் சிஸ்டம் இருக்கணும் அண்ட் தே ஆர் ஆல்சோ டூயிங் தட். இதுக்கு ஒரு நெறைய கம்பெனிஸே இருக்கு. ஃப்ராட் அலர்ட் ஏன்னா ஃப்ராட்ல வந்து நெறைய தே லூஸ் மனி டூ. ஸோ ஆ இட்ஸ் இது வந்து நம்மளால முடிஞ்சது தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். முடியாதத வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஸோ ஆல் தட் வி ஆர் டாக்கிங் அபௌட் இஸ் வாட் கேன் வி டூ ஃப்ரம் அவர் எண்ட். இட்ஸ் நாட் அபௌட் வாட் அதர்ஸ் ஆர் நாட் டூயிங் ஃப்ரம் தேர் எண்ட். எனக்கு அது வந்து நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க். ஓகே. ஸோ கண்ணன் அசோக் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாட் இஸ் டுடேஸ் கோல்? கிளாஸ்ல வந்து இன்னையோட நம்மளோட அஜெண்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அஜெண்டா என்னன்னாக்க, வி ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஆக்சுவல் அட்டாக் வந்து எப்படி நடக்குது? எப்படி எமோஷன்ஸ் எவோக் பண்றாங்க? என்ன மாரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத வந்து ஒரு டபுள் கிளிக் தான் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிரிவென்டேட்டிவ் மெக்கானிசம் வருவோம் நம்ம. ஸோ முதல்ல வந்து திருடுறாங்க. பலவிதமான திருட்டு. அத ஒரு டபுள் கிளிக் பண்ணி, இன்னைக்கு வந்து எப்படி வந்து அந்த சோசியல் இன்ஜினியரிங்ல இது பண்றாங்க. சோ தட் யூ கேன் ரிலேட் ஐ டு வாண்டட் டு ஆஸ்க் ஒன் திங். இப்போ ம். நிறைய பீப்புள் வந்து இது டெக்னிக்கலா இல்லாம ரொம்ப இதுவா போகுது. கண்ணன், கேன் யூ ப்ளீஸ் ஆஸ்க் வை யூ ஆர் ஃபீலிங் தட்? என்னடா இவங்க வந்து
இது வந்து ஒரு இதுவா இல்லாம இப்படி போகுது. வி வாண்டட் டு நோ த ஃபீட்பேக் ஆக்சுவலி. யா இது வந்து இது எப்படின்னாக்கா தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ், தென் டெக்னிக்கலி ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு இதுல போற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த வே த கிளாஸ் இஸ் கோயிங். இஸ் பீப்புள் ரியலி இட் இஸ் ஃபைண்ட் ஆர் ஹவு யா டு யூ ஃபைண்ட்? இது வந்து இல்ல சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே நீங்க பேசுறீங்கன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கலாம். இல்ல சார் கரெக்ட். இது வந்து இதா தான் இருக்குது, வி ஆர் கோயிங். ஏன்னா ஒன்லி ஒன்லி 2 செஷன்ஸ் ஆர் ஓவர். டெக்னிக்கலா நீங்க வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னா தான் ட்ரெய்னர் வந்து அதுக்கு அலைன்டா இருக்காங்களா இல்லையாங்கிறது. ஏன்னா ஒரு ஆள் சொன்னாலும் அந்த ஒரு ஆளோட இதை வேல்யூ எடுத்துப்போம் ஆக்சுவலி, டு பி ஃப்ராங்க். எஸ். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட், ஏன்னா இவங்க வந்து இது என்னடா இவங்க வீக்லி மீட் மாதிரி பேசிட்டே இருக்காங்களேங்கிறது மேபி தட் யா இன்டெண்டட் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். ஸோ நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து என் கம்பெனி டீம்லேயே சொல்கிறேன். ஒரு டெக்னாலஜியை பற்றி ப்ரெசென்ட் பண்ணணுன்னாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் அது முக்கியம், இதை எதுக்காக நம்ம இதை பேசுகிறோங்கிற தாட்டே இருக்காது. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்காக பேசுகிறோம்னாக்க டெக்னிக்கலாக நிறைய இருக்குது, ரைட்? அதனுடைய டெக்னாலஜி டிப்பிக்கலி என்ஜினியர்ஸ் வந்து அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் கஸ்டமர்னு மீட் பண்ண வரும்போது அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் கஸ்டமர் சைடில். இதனால தான் நீ இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே இல்லைன்னாக்க அங்கே போயிட்டு வந்து பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக பேசிகிட்டு இருப்போம் நம்ம. இதை வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பண்ணணும், இந்த கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை போடணும், அந்த நம்பர் போடணும், அதெல்லாம் அவசியம் ஒரு பாயிண்டில் வரும். பட் ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி எதுக்காக இதெல்லாம் முக்கியம் மட்டும் தானே செய்வோம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் நான் கொடுக்குறேன். பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. இது வந்து ஒரு growth தான் அது. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூனோ ஹையர் லெவல்ஸ் போக போக அவங்க வந்து டீட்டெயில் ரொம்ப பேச மாட்டாங்க. அதனோட முக்கியத்துவம் என்ன, ஏன் இதை செய்கிறோம், ஏன் ஒரு பிஸ்னஸ் growth-ஆ இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏன் இதை செய்கிறோம், நம்ம வந்து அந்த அளவுக்கு போகிறது இல்லை. பட் இதெல்லாம் நடக்குது, அதை ரிலேட் பண்ண முடியும் நம்மளால. இதை நம்ம வந்து இந்த செக்யூரிட்டிலாம் போடுறோமே, அது எதுக்காக? இந்த மாதிரியான சில விஷயங்கள் நிறுத்துறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த திருட்டை நிறுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு மெக்கானிசம்ன்றத நம்ம வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அது வந்து முழுமை அடையும்ன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. பட் அகெயின் பி ஓப்பன். நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. என்னை வந்து அஃபெக்ட்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ இது எங்களுக்கு தெரியணும். பிகாஸ் இஃப் யூ ஃபீல் இட்ஸ் கோயிங் டூ ஸ்லோ தென் வி வாண்ட் டு ஹியர். பட் இதான் என்னுடைய கருத்து, ஏன் வந்து இதை பற்றி பேசுகிறோன்றது. கார்த்திக் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் ஆக்சுவலி. ஆ நீங்க வந்து நான் டெக்னிக்கல் பீப்புளும் இருக்கிறதுனால லேமன் டேர்ம்ஸ்ல அதை சொல்லி டெக்னிக்கல் இது இல்லாதவங்களுக்கு இது இருக்கு. ஸோ டெக்னிக்கல் பீப்புளுக்கு இது போரிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ம் ஆனா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக்ஸ்ல இருந்து தே ஹாவ் டு ஹேவ் த இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கரெக்ட். இட் இஸ் பேசிக்ஸ். இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இதுல கவர் பண்ற ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல இருக்கிறதுனால மேபி தேர் ஆல்சோ நம்ம அஃப்கோர்ஸ் ட்ரெய்னர் ஹேஸ் த அஜெண்டா எவ்ரி டே ஹி நீட் டு கவர். நவம்பருக்குள்ள நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை முடிக்கணும் லேபோட Yeah. அப்படிங்கிறது ஹிஸ் கமிட்மெண்ட் அண்ட் திஸ் திங். ஸோ தட் யூ டோன்ட் வரி. பட் ஐ ஃபீல் இட் இஸ் எஜுகேட்டிவ் தான். நான் லேமன்ட்ட எந்த பேட்சும் நான் வந்து டெக்னிக்கலா இன்வால்வ் ஆக முடியாது. பட் இதை மாதிரி கேட்கும்போது என்னால் ஐ ஆல்சோ கேன் பார்ட்டிசிபேட்டுங்கிறது தான் இதாக இருக்குது. ஓகே, யூ கேன் கேரி ஆன். நான் அந்த இதுல பார்த்தது வந்து இந்த சண்டேவே ஒரு அந்த ஜப்பான்ல வந்து ஒரு பியர் கம்பெனி ஆஷி சூப்பர் ட்ரையா ஒரு சைபர் அட்டாக் நடந்தது. ம் ஆக்சுவலி எனக்கு அது டீடைல்ஸ் வந்து எப்படி இது பண்ணாங்க என்னங்கிறது தெரியல. நான் பேப்பர்ல தான் படிச்சேன். ஸோ அது அன்னைக்கே மறுநாள் இதுல நடந்தது. ஃபுல்லாவே அவங்களோட சப்ளை, கஸ்டமர் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் எல்லாமே அது வந்து இதாகி அவங்களுக்கு வந்து ஜப்பான்ல வந்து பேருக்கு வந்து ஒரு அடுத்த வாரம் ஸ்டாக் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாரம் தடுமாறுவாங்க, இது அவ்வளவு பெரிய கம்பெனி, பெரிய அட்டாக் இது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. இத மாதிரி ஒரு பெரிய கம்பெனில ம் எப்படி சைபர் அட்டாக் நடக்கும்னு நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க இந்த நியூஸ் படிச்சீங்களா இல்ல உங்களோட ஃபீட்பேக்? யா ஸோ நான் அந்த நியூஸை படிக்கல. ஸோ பெரிய கம்பெனிஸில் இப்போ வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல செஞ்சுட்டு இருக்கோம். பெரிய கம்பெனிஸில் வந்து நிறைய பேர் இன்வால்வ்டாக இருப்பாங்க. நெட்வொர்க்கிங் டீம்னு ஒன்று இருக்கும், செக்யூரிட்டி டீம்னு ஒன்று இருக்கும். ஸோ அண்ட் அவங்களுடைய டூல்ஸும் வந்து நிறைய டூல்ஸ் இருக்கும். அதனால ஒரு அட்டாக்கருக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டை தான் தேவை. டிஃபென்ஸ் தான் கஷ்டம்.
ஏன்னா நம்ம எப்பவும் கரெக்டாக இருக்கணும். அட்டாக்கருக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் இஸ் ஓப்பன். ஸோ இது டிப்பிக்கலி இந்த ட்ரையாங்குலேஷன் வந்து டூல்ஸ், பீப்புள், ப்ராசஸ் இது 3 தான் எப்போவுமே இருக்கும். டூல்ஸும் வேணும் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ப்ராசஸும் வேணும், அப்ரூவல் ப்ராசஸ் வாட் எவர். அண்ட் கடைசியாக இது எல்லாத்தையும் கொண்டு வருது மனுஷன்தான். அதனால அதில் ஏதாவது ஒரு ஸ்லிப் நடந்ததுன்னு வைங்க, ஏதோ ஒரு பேட்ச் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் நடந்திருக்கலாம். இது எதனால் நடந்ததுன்னே சொல்ல முடியாது. அதனால தான் வந்து இது வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அத்தனை கம்பெனி இருக்குது இதை நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதனுடைய எசென்ஷியலி பெரிய கம்பெனிஸ் அட்டாக் ஆகப்பட்டது ஏன்னாக்க பிகாஸ் ஒன்று ப்ராப்பர் ஃபண்டிங் இல்லாத அவங்க வந்து இக்னோர் பண்ணியே இருக்கலாம். இப்போ நிறைய இந்த ஆப்ரேஷன்ஸ் டெக்னாலஜி, இந்த மைனிங் கம்பெனிஸ் இதெல்லாம், இல்லை ஆயில் கேஸ் பைப்லைன்ஸ், இவங்கெல்லாம் வந்து பை ஹிஸ்ட்ரி இன்டர்நெட்லேயே கனெக்ட் ஆகலை. அவங்க பாட்டு தனியாக இருந்தாங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். பெரிய க்ரேனு, போரிங், வாட் எவர் இட் இஸ், போர்வெல்ஸ் பண்ணுறதெல்லாம். இப்போது இன்டர்நெட் வந்த பிறகு, க்ளவுட் வந்த பிறகு, தேர் ஆல் கனெக்டட் டு தி இன்டர்நெட். பட் அந்த செக்யூரிட்டி கான்ஷியஸ்னஸ் இன்னும் வரல அவங்களுக்கு. ஸோ நிறைய பாஸ்வேர்டெல்லாம் வந்து அங்கே இது மேலேயே ஒட்டி வச்சுருப்பாங்களாம். இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இந்த பம்ப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பாஸ்வேர்டுன்னு ஒரு போஸ்ட் நோட்டில் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்களாம். இது நான் ஐடியில் ஏதாவது பண்ணுவோமா இந்த மாதிரி? ஸோ அந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் ரொம்ப கிடையாது. ஸோ மேபி யாராவது அந்த மாதிரி பண்ணி அந்த பாஸ்வேர்டை மாற்ற மாட்டாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். உள்ள ஒரு என்ட்ரி வந்ததுன்னாக்க தென் தே கேன் யூஸ் அண்ட் ஷட் திங்ஸ் டவுன் அண்ட் சேஞ்ச் த பாஸ்வேர்ட் மேபி, ரைட்? ஸோ இதுதான் இந்த டிஸ்கிரண்டல் எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் சொன்னோமே. ஸோ மேபி அது நடந்திருக்கலாம். இப்போ டார்கெட்னு ஒரு பெரிய ஸ்டோர் இருக்குங்க. ஸோ அது என்னாச்சுன்னாக்க மெயின்டெனன்ஸ் பர்சனல். ஸோ அவன் வந்தான், அவன் ஏதோ ஏர் கண்டிஷனிங்கோ ஏதோ பண்ணான். நம்ம வந்து ஏர் கண்டிஷனிங், ஹீட்டிங் இதுக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தம் இல்லை இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு ஐசி போர்டு இருக்குது. அது இட் ஆல்சோ கனெக்ட்ஸ் த நெட்வொர்க். ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரிமோட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னாக்கா அவன் லாகின் பண்ணுமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு செட்டப் வச்சுருப்பான். ஸோ அது வழியாக somebody installed some kind of a malware and it started exporting credit card details and compromised. அதில் வந்து பெரிய ஆட்களுக்கெல்லாம் வேலையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் they paid huge compensation to people affected by that. ட்ரஸ்ட் போயிடுச்சு. ஸோ டார்கெட்னாக்க அதுதான் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த பிராண்ட் இமேஜ் போயிடும். டார்கெட் ஏன்னா எல்லாத்துலேயும் நியூஸ் வருது. இப்போ ஏன் நியூஸில் வரலன்னாக்கா இப்போ இந்த மாதிரி பெரிய மகா திருட்டுகள்லாம் வந்து நியூஸில் வரும் சைபர் கிரைமில். பட் பர்சனல் தெஃப்டை வந்து ரொம்ப கவர் பண்ணுறது இல்லை பிகாஸ் so much is going on. And இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது நிறைய பேர் கேட்டது, ரெலவென்ட் டு த பேட்ச் ஆக்சுவலி. இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப நீடட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டியில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு என்ட்ரி லெவல் ஜாப் என்ன, மிட் லெவல் ஜாப் என்ன, எண்ட் லெவல் ஜாப் என்ன, அதுல எந்தெந்த கம்பெனில எந்தெந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கு? இப்போ கிளவுட்ல இருக்கிறவங்களும் அந்த இதுல போயிட்டு பண்றதுக்கு இருக்குமா? இப்போ வேற இப்போ ஒருத்தங்க ஃபுல் ஸ்டாக்ல இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டியில அவங்க வந்தா அதை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஐ மீன் வித் ரெலவென்ட் டு எனக்கு இப்போ வந்ததுனால சம்மன் ஆஸ்க்ட் ஆல்சோ. ஸோ டிப்பிக்கலி வந்து நான் எப்படி ஆரம்பித்தேன்னாக்க, முதல்ல வந்து இந்த நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸில் தான் வேலை கிடைக்கும். அது என்னன்னாக்க அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபயர்வால் பாலிசியை மேனேஜ் பண்ணுறது, இல்லை அப்கிரேட் பண்ணுறது சாஃப்ட்வேரை, இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், சில வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அப்போ என்னென்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, யாரோட பேசுறது, இதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தென் யூ வில் கோயிங் டு டிசைன். சரி, இவ்வளோ ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்துட்டேன், இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது ப்ராசஸாக இருக்கட்டும், டூல்ஸாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் வரும். ஸோ அதில் ஆர்கிடெக்சரில் வந்து எப்படி வந்து ஹை அவைலபிலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து இது வந்து ஃபியூச்சர் க்ரோத்துக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதில் வந்து செக்யூரிட்டி பாலிசி எல்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு ஹையர் லெவல் டிசைன் திங்கிங், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் டிசைன், அப்புறம் ஆர்கிடெக்சர். டிசைன்ங்கிறது வந்து ஆர்கிடெக்சரோட ஸ்மாலர் வெர்ஷன் வச்சுக்கங்களேன். ஸோ ஆர்கிடெக்சருங்கிறது இப்போ வந்து ஃபோர்டினட்டையும் ஸ்ப்ளங்கையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, இது மாதிரி சிஸ்டம் லெவல் திங்கிங். டிசைன்ங்கிறது வித்தின் ஃபோர்டினட்
இதையும் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம். பட் இந்த டிசைனிங் ஆர்கிடெக்சரையும் தே யூஸ் இட் இன்டர்சேஞ்சபிளி. ஸோ இன்வேரியபிளி முதல்ல ஆரம்பிக்கிற போது வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்ஸாக தான் இருக்கும். ஸோ தட் தே கெட் டு சி ஹவு பாலிசி. ஸோ நம்ம வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆன் லேப் பண்ணுற போது யூனோ வி வில் யூஸ் அ FortiGate. அதில் வந்து பாலிசிஸ்லாம் செட் பண்ணி பார்ப்போம். செட் பண்ணிவிட்டு தென் எது வேலை செய்யுது, அதை எங்கே பார்க்குறது, லாக்ஸ் எப்படி வரும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இன்டு ஒரு பர்டிகுலர் வெண்டர். Fortinet வந்து ரொம்ப வைட்லி பாப்புலர்ன்றதுனால வந்து that will be the typical entry level job to say, okay, I want to manage FortiGate. கேள்விக்கு பதில் கிடைச்சதா இல்ல இன்னும் புது கேள்விகள்லாம் உருவாகிடுச்சா? புது கேள்விகள்லாம் உருவாக்கி இருக்குது. பீப்புள் கேன் ஆஸ்க் எனி ஸ்பெசிபிக் Please. கொஸ்டின்ஸ். என்ட்ரி லெவல் வந்து இப்போ ஒரு கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும். ஆல்ரெடி அதுல வந்து நெட்வொர்க்கிங் டீம் இருக்கும். இதுல சைபர் செக்யூரிட்டி படிச்சவனோட எக்ஸ்பர்டீஸ் வந்து அங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேங்கிங், இன்சூரன்ஸ், இல்ல நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி இது மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ எந்த டொமைன், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கோர்ஸ் நான் படிக்கிறேன். ஓகே, ம். வேலை எனக்கு, என்னோட அப்ஜெக்டிவ் வந்து நான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றது நான் சம்பாதிக்கிறதுக்கு தான். கரெக்டா? True. அதுக்கு நான் வேலைக்கு போகணும். ஸோ நான் எந்தெந்த இதெல்லாம் டார்கெட் பண்ணலாம். இப்போ அவர் டு பி ஃப்ராங்க் அவர் கேட்ட கேள்வி தான் என்ன இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு ஆக்சுவலி. இந்த 1 hour இப்போ இவர் சொன்னதெல்லாம் நியூஸ்ல நான் படிச்சது தெரிஞ்சது தான். நீங்க சொன்னது எல்லாமே வி நோ இல்லையா, இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ ஃப்ரம் தட் சைபர் லெவல்ல வந்து நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலா. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இருக்கீங்க, லேர்னர்ஸ், வெரி லேர்னர்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம யூசர் லெவல்ல டே டு டே பண்ற பாஸ்வேர்டு ஷேர் பண்ணி, இப்போ ஃபோன் எடுத்தாலே சொல்றாங்க நீங்க இது மாதிரி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி, கால் போறதுக்கு முன்னாடி வார்னிங்லாம் கொடுக்குது. இதுக்கு இந்தியா கவர்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் சோஷியல் இன்ஜினியரிங் பார்ட்டை வந்து நீங்க சொல்லிட்டீங்க, விச் இஸ் அண்டர்ஸ்டுட், காமன் சென்ஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ரவுட்டர்னா என்ன, நான் வந்து இப்போ வந்து என்னோட இது கனெக்ட் ஆகுது இல்லையா, இன்டர்நெட்ல வந்து வேற இது இருக்கா, எனக்கு வந்து என்ன யாராவது வேவ் பார்க்குறாங்களா இல்லையா, நான் இந்த அப்ளிகேஷன்லாம் எனக்கு வந்து இதாகுதா. ஸோ அதை வந்து ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சனா கேன் யூ ப்ளீஸ் கிவ் சம் இன்புட் பிஃபோர், இஃப் இட் இஸ் அலைன்ட் இட் வித் த சிலபஸ், யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஐ திங்க் இட் இஸ் ஜென்ரல் தான் நான் நினைக்கிறது, பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தான் நினைக்கிறேன். அதில் தான் அடுத்த செக்ஷன்ஸ்ல வருது. நீங்க வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இமீடியட்டா இதுக்கப்புறம் என்ன போகுதுன்னா, வை சைபர் செக்யூரிட்டின்றதை இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ், ரைட்? ரவுட்டிங்னா என்ன, ஸ்விட்சிங்னா என்ன, ஃபயர்வால்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா மேபி டெக்னிக்கல் பீப்புள் வில் சே டெக்னிக்கல் ஸ்டஃப் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் செக்ஷன் 2 ஆர் சம்திங். ஸோ ஐ வுட் அர்ஜ் எல்லாரையும் வந்து சிலபஸை போய் திருப்பி படிங்க. அகெயின் நான் வந்து இதுதான் உங்களுக்கு வேணும்னு நான் டிஃபெண்ட் பண்ணலை. பட் சிலபஸில் தான் இருக்குது. இட்ஸ் அ டெக்னிக்கல் ட்ரைனிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங் ட்ரைனிங். பட் த ஃபர்ஸ்ட் 2 or 3 செஷன்ஸ் ஐ வாண்டட் பீப்புள் டு கெட் இன் டு தட் மோட் ஆஃப் சைபர் திங்கிங். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ், ரைட்? ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து இது வந்து 3 பெரிய டொமைனுடைய காமன் பாயிண்ட். நெட்வொர்க்கிங்கும் தெரிஞ்சிருக்கணும், சைபர் செக்யூரிட்டியும் தெரிஞ்சிருக்கணும், பப்ளிக் கிளவுடும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்க்கு போயிட்டு அதில் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது நெட்வொர்க்கிங்கில், அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். பட் அதை படிப்படியாக எடுத்துகிட்டு போகிறது தானே நம்ம ஹோல் கோல். ஸோ அதாகப்பட்டது நம்ம வந்து இதை வந்து ஸ்டெப்பாக எடுத்து போகிறோம். ஸோ அவசியம் இப்போ நவ் தட் யூ ஹாவ் அ ஃபீல் ஃபார் வாட் வி ஆர் டாக்கிங் அண்ட் வை, சிலபஸை பாருங்க. அதுல வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியாததா, டெக்னிக்கலா இருக்கா சிலபஸ் நான் இல்லையா? ஷேர் பண்ணவா இதுல, so போடுங்க. that everyone immediate பார்க்கணும்ங்கறவங்க they can Sure. see also இல்லையா? Yes, good idea. ஸோ இப்போ வந்து 1A தான் இருக்கோம் நம்ம. ஸோ 1B ஆரம்பித்த பிறகு செகண்ட் செக்ஷன் கூட 1B ஓஎஸ்ஐயில் என்ன, ஐபி சப்நெட் எப்படி பண்ணுறது. அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் இட், பட் இதெல்லாம் தான் டிஎன்எஸ்னா என்ன, பிஜிபி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எதுக்காக, ஐபி செக்னா என்ன, இதெல்லாம் ஸ்ட்ராங் நெட்வொர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி. அப்புறம் ஃபயர் வால்ஸ்னா என்ன. ஸோ தென் இதெல்லாம் வந்து ஆன் ப்ரெமிஸ்லேயும் இருக்கும், க்ளவுட்லேயும் இருக்கும். அப்புறம் ஏடபிள்யூஎஸ்க்கு வருவோம்.
ஏடபிள்யூஎஸ்ல என்ன எப்படி வந்து ரவுட்டிங் நடக்குது, விபிசி, டிரான்சிட் கேட்வே, இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி செக்யூர் பண்ணுறது, ஐஏஎம் சர்வீஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், யாரோ முதல் இதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் கவர் பண்ணுவோம். தெய்கோ. ஸோ க்ளவுட் நேட்டிவ் ஃபயர்வால்னா என்ன, நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஓகேவா? கேன் யூ ஸ்க்ரோல் டவுன் a bit? இன்னும் ஸ்க்ரோல் ஆச்சா? இன்னுமா? ஸோ எனக்கு அப்படியே தான் நிற்குது ஸ்க்ரீன். அப்படியா? ஆகலையா? நான் ஸ்க்ரோல் இப்போ 5க்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஓ, வியூ ஆகலையா? ஐ சி. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி? இல்ல ஹேங் ஆயிடுச்சு சார். அப்படியே தான் ஆயிடுச்சு. மேபி என்னோட நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை யூ கெட் அ ஃப்ளேவர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ இல்லை, இன்னும் ஃபர்ஸ்ட் அப்படியா? பேஜில் தான் Okay. இருக்குது. ஓ, பட் எனக்கு ஸ்க்ரோல் ஆகுது. பரவாயில்ல. சரி, So, stop பண்ணிட்டேன். ஸோ பாருங்க. அண்ட் எனக்கு இதெல்லாம் தெரியாத வந்து எந்த இன்டர்வியூமே பாஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த சிலபஸை கிரியேட் பண்ணும்போது வந்து எஸ், வேலை முக்கியம். ஆனால் எப்போவுமே வந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுனாக்கா நிறைய வேலைகளுக்கு இது வந்து ஃபோர்டினேட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம வந்து லேப் பண்ண போகிறோமே தவிர, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எல்லா கம்பெனிலையும் ஃபோர்டினேட்டாக இருக்கட்டும், பேலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்ளிகபிள், ரைட்? ஸோ ஃபயர்வால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன்னா என்னன்னே தெரிலனாக்கா, நவ் இட்ஸ் ஸ்க்ரோலிங். யா. ஸோ எஸ், பர்ஃபெக்ட். ஸோ ஹை அவைலபிலிட்டிலாம் என்ன, இதெல்லாம் தியரிட்டிக்கலாக நம்ம பேச போகிறோம். ஃபயர்வால் பாலிசிஸ், எஸ்டிஎன் கரெக்ட், இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஃபயர்வாலை ஸ்பின் அப் பண்ணி ஐ வில் ஷோ இட் யூ. அப்புறம் லேப்ஸ் 2 லேப் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் த சீக்வென்ஸ். ஸோ we also value your time and we want to make it valuable for you. So இப்போ as I said 1A தான் இருக்கும். 1B வரும்போது it will get technical and hopefully we'll keep you interested. சரியா? எப்போ இருந்து நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ்லாம் வரும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 1Aலேருந்தே, ஐ மீன் 1Bலேருந்தே வரும் இல்லையா? ஐ மீன் நோ நோ நோ. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் வந்து அந்த கடைசி செக்ஷன் 5ல தான் ஹேண்ட்ஸ் ஆன் வரும். ஓகே. அப்போ we will revisit all these topics as appropriate for AWS. ஓகே. யூஸ்வலா நம்ம கோர்ஸ் என்ன இது பண்ணுவாங்கன்னாக்கா டே டு டெய்லி ஏடபிள்யூஎஸ்ல வந்து இது பண்ணுவாங்க. நிறைய பேர் ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. பட் இதுல வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், அந்த மாதிரி. ஏன்னா பீப்புள் கேன் ஷேர் தேர் ஃபீட்பேக் ஆல்சோ. இப்போ 2 விதமா இருக்குது. ஸோ வி வாண்டட் டு நோ. இது வந்து ஃபண்டமெண்டல் இதுல இருக்கிறதுனால, ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு டிபிக்கல் ட்ரெயினர் கிடையாது இவங்க. ஆக்சுவலி இஸ் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. ட்ரைனிங் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யுவர் ஃபீட்பேக் வில் கெட் இம்ப்ரூவ். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா ஓகேன்னு சொல்லி ஃபீட்பேக் இருந்ததுன்னா யூ கேன் ஷேர். அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஷேர் ஃப்ரம் த தமிழ் பூமி சைடு. வி ஆர் கோயிங் டு கிவ். பட் உங்களுக்கு இப்படிலாம் இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவேன் நாளைக்கு எல்லா பீப்புளுக்குமே. ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் வாட் எவர் இன் யுவர் மைண்ட். ஹலோ சில சமயம் என்ன ஆகும்னாக்கா, சார், மணிகண்டன் சார். சொல்லுங்க மணிகண்டன். சார் பேசலாமா சார்? சாரி of course. சார், இது ஒரு இன்சிடென்ட்டு. எனக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி நான் லைவாக பார்த்தது. ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுருக்காரு. ஒரு 10 சிஸ்டம் போட்டு ஒரு சர்வர் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அந்த சர்வர் வந்து பாஸ்வேர்ட் மறந்துட்டேன்னு கூப்பிட்டாங்க. பட் லைவாக போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன்லேருந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அந்த சர்வரை. ஸோ இட்ஸ் அ டவர், நார்மல் டவர் சர்வர் தான். ஸோ எப்படி ஆயிருக்கு நாங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது. எல்லாமே பாஸ்வேர்டு ஈஸியாக வச்சுருக்காங்க. ஸோ நார்மல் வைஃபை பாஸ்வேர்டு வந்து அவங்க கம்பெனி நேம் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் சிஸ்டம் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லா எம்ப்ளாய்க்குமே அந்த சர்வர் பாஸ்வேர்டு தெரியுது. ஆனால் என்ன சொன்னாங்க, ஐஃபோன் வந்து யாருமே யூஸ் பண்ணல. ஸோ நாங்கள் எல்லாம் எல்லா சிஸ்டமும் கோத்ரூ பண்ணும்போது எதுலேயுமே ஐஃபோன் கனெக்ட் ஆகலை. சர்வரில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க பாஸ்வேர்டை வந்து நெய்பர் பக்கத்தில் யாரோ யூஸ் பண்ணி அது வழியாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெட்வொர்க் கேபிளை மட்டும் அன்பிளக் பண்ணிட்டாங்க சர்வர்லேருந்து.
ஸோ அந்த டைம் தான் ஓகே பாஸ்வேர்டு வந்து எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டு ரேண்டமாக ஒரு 10 டேஸோ 1 வீக் ஒன்ஸு பாஸ்வேர்ட் மாற்றுங்க. என்னன்னா டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வச்சுருக்காங்க. ம் ஸோ அவங்க அப்போ தான் அந்த வேல்யூ தெரியுது. ஓ ஐயோ இவ்வளோ எல்லாமே டேட்டாவும் என்கிரிப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யா ஸோ என்ன ஒரே ஒரு என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அவங்க டேட்டாவை பேக்கப் எடுத்துருக்காங்க. ஆ அதனால அவங்களால அவங்க புரிஞ்சாங்க ஸோ டேட்டா இதுவாயிருக்கு. கரெக்ட் ஸோ ஸ்மால் ஒரு நார்மல் பாஸ்வேர்டு தான். ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றத ம் அவங்களால காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வைக்கல. ஜஸ்ட் கம்பெனி நேம் அண்ட் ஒரு யா நம்பர் அவ்வளோ. யா இதெல்லாமே வந்து நமக்கு முக்கியம் தான். பட் நிறைய ஆ. பாஸ்வேர்டும் நம்ம வந்து நிறைய சைட்ஸ்க்கு ஆ. நிறைய பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் பாஸ்வேர்ட் மேனேஜர் வச்சு ஐ ஆ. மேனேஜ் த பாஸ்வேர்ட். பிகாஸ் எனக்கே ஞாபகம் இருக்காது என்ன பாஸ்வேர்டு வச்சேன்னு. ஸோ யூஆர் கோயிங் பேக் டு ஹவ் வி ஸ்டார்ட் த செஷன். ஸோ கண்டினியூ பண்ணுற போது ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன்ங்கிறது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா யா எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலாம். ஆனால் இது எந்த தியரியோட மேட்ச் பண்ணுது, ஏன் இப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம், நேட்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்னால என்னன்னு தெரியலன்னாக்க, பப்ளிக் ஐபி அட்ரஸ் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னா தெரியலனாக்க, யா நீங்கள் நேட்டுன்னு போட்டாக்க ஃபயர்வால் நேட் பண்ணி விட்டுரும். ஆனால் அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு காரியத்தை இப்படி தான் செய்யணுன்றது ஒன்று, ஏன் செய்கிறோம் இதுக்காக. ஸோ கொஞ்சம் இதை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து இன்டர்வியூலையும் வந்து கொஞ்சம் குறைஞ்சி கேட்பாங்களே, ஏன் பண்ணலைன்னா என்ன ஆகிடும்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல தெரியணும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி தான் அது. வீட்டுக்கு அஸ்திவாரம் மாதிரி தான். அஸ்திவாரம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். என்னடா அது பெட்ரூம் இல்லை, லவுஞ்ச் இல்லை, சேர் இல்லைன்னு. ஆனால் அதுதான் வந்து அதை தாங்கிட்டு இருக்கு வீட்டோடைய லோடியே. ஸோ அப்படி தான் வந்து நான் படித்தேன். இதெல்லாம் நான் படித்ததோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். படித்தது செய்கிறது. இது புரியலன்னாக்க டீட்டெயிலே இருப்போமே தவிர, அது வந்து ஏன் இதுன்னு கேள்வி கேட்டாக்க பதில் சொல்ல தெரியாது. ஸோ அப்படி தான் நான் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணேன். அகெயின் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் யுவர் இன்புட்ஸ். தியரி கேட்குறதும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற போது நான் ஃபயர்வாலை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். முடிஞ்சது. சிலதெல்லாம் வந்து இதை நெட்வொர்க்கிங்கில் இதெல்லாம் வந்து செய்கிறது கஷ்டம். பட் என்னுடைய செட்டப்பில் ஸ்பின் அப் பண்ணி ஐ வில் ஷோ இட் யூ ஸோ தட் யூ கேன் சி. நீங்கள் பார்க்குறப்போ வந்து பேசுறது கேட்குறத விட பார்க்குறது கொஞ்சம் பெட்டர், செய்கிறது இன்னும் பெட்டர். ஸோ இது வந்து ஒரு ஆரம்பம் தான் அது. இது வந்து இது முடிவு கிடையாது. ஸோ இதில் வந்து ஆரம்பிச்சு விட்டாக்க தென் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் பிளேயிங் அரவுண்ட் வித் இட். டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை மாடிஃபை பண்ணலாம், அதில் எரர் வரும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது வந்து ஒரு ஆரம்பம்னு நினச்சிக்கோங்க. நாட் இதை படித்து முடிச்சுட்டு யூனோ ஐ மீன் நான் 35 வருஷமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஸோ திங்க் அபவுட் இட் லைக் தேட் அண்ட் let us know. Again, this is the first course that we are launching in cybersecurity in AWS. So I'm leveraging my experience to share with you how I think and how I learn. ஸோ என்னுடைய லேர்னிங் பாத் இப்படி தான் இருக்கும் டிப்பிக்கலி. முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்குவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்பேன், பார்ப்பேன், மற்றவங்க செய்கிறத பார்ப்பேன், அதுக்கப்புறம் நானே செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்களே, நான் செய்கிறேன் நீ பாரு, 2 பேரும் சேர்ந்து செய்வோம், அப்புறம் நீ செய்கிறத நான் பார்க்குறேன்னு. ஸோ சம்திங் லைக் தட். சார் ஒரு கொஸ்டின். சார் இப்போ நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா? ஏடபிள்யூஎஸ்ல இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி. அது சிலபஸில் இருக்கே. அதான் அது இருக்குது. ஸோ இப்போ மெக்காஃபி வந்து இப்போ என்னுடைய விண்டோஸ் மிஷினில் வந்து நான் வந்து மெக்காஃபி போட்டிருக்கேன். ஸோ இது ஏடபிள்யூஎஸ் வந்து அந்த செக்யூரிட்டி பேட்ச் ஆன் டாப் ஆஃப் இட் நான் வந்து மெக்காஃபி போடணுங்களா, இல்லை ஏடபிள்யூஎஸ்ஸே மெக்காஃபி பண்ணுற வேலை கூட பண்ணுங்களா? அது நோ, ஏடபிள்யூஎஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் அந்த ஷேர்ட் செக்யூர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னு ஒன்று பேசுவோம் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸை பற்றி பேசுகிற போது. ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னாக்க ஏடபிள்யூஎஸ் என்ன செய்வாங்க, நம்ம என்ன செய்யணும். ஸோ இதுதான் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். அதை வந்து நம்ம வந்து செக்ஷன் 2ல் நெட்வொர்க்கிங் ஏடபிள்யூஎஸில் ஃபஸ்ட்டே ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லும். என்ன அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்கல. ஸோ எனிதிங் தட் யூ ஹேவ் ஆக்சஸ் டு யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார். உங்கள் பிசி
உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். சரியா? Okay, got it. ஓகே. ஸோ குயிக்காக வந்து நான் மணி 8:50 ஆகுது. நான் ஐ வாண்ட் டு ரியலி க்ளோஸ் அட் 9 பிகாஸ் எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது. உங்கள் டைத்தையும் இது பண்ணுறேன். ஸோ குயிக்காக நான் வந்து சில டாப்பிக்கை கவர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஸோ let me start the whiteboard so that right. So இன்னைக்கு பார்க்க போகிறது stages of an attack. சுந்தர் அந்த இதை டிசைட் பண்ணிடுறீங்களா? ஸோ செகண்ட். இங்கே பாருங்க சுந்தர், ஐதார். நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். நோ ஒன் கேன் அனோட்டேட் நவ். ஓகே, குட். அதுல ஏற்கனவே கிறுக்கிறத நீங்க இது பண்ணுங்க, இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓபன் பண்ணுங்க. இட் So வில் let கம். me clear this page. Yeah. ஓகே, நவ் யூ கேன். So நம்ம வந்து we were talking about how many attacks have been happening in the industry. So first வந்து, and some of this we have already talked about. First stage வந்து ரெக்கானசன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து மிலிட்ரி டேர்ம் தான், வேவு பார்க்குறது. ஸோ ரெக்கானசன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனையோ இண்டிவிஜுவலையோ டார்கெட் பண்ணி அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. அது வந்து அதான் அந்த ரிசர்ச்னு நம்ம சொல்கிறோமே, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெக்கானசன்ஸ். அதுக்கப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணுமே, ஸோ இமெயில் அனுப்புறது. அதான் ப்ரிடாமினெட்லி இமெயில், இந்த ஃபிஷிங்னு சொல்கிறோம், ஸ்மிஷிங், எஸ்எம்எஸ் மெசேஜ், கியூஆர் கோட், வாட் எவர் இட் இஸ். ஸோ இமெயில் ஆர் initiate attack. சரியா? மூணாவது ஸ்டேஜ் அவங்க வந்து either explicitly or implicitly establish trust. So the social engineering is one of the most popular ways. பட் இமெயிலை கிளிக் பண்ணுற, லிங்கை கிளிக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஏன் கிளிக் பண்ணுறோம்? இம்ப்ளிசிட் ட்ரஸ்ட் தான் அது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் அட்டாக். அகெயின் இதெல்லாம் வந்து ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டூ மச் டைம். ஸோ இதுதான் வந்து மெயின் ஏரியாஸ், மெயின் வேஸ் இன் விச் we see attacks happening. இதில் என்ன ரிஸ்க்கு? அகெயின் we have talked at length. ஸோ ஐடென்டிட்டி தெஃப்ட், நான் என் ஃப்ரெண்டு கதை சொன்னேன், இது நீங்களும் சில கதைகள்லாம் சொன்னீங்க. ஃபைனான்ஷியல் லாஸ் அண்ட் டேட்டா பிரீச்சஸ், ரைட்? ஐடென்டிட்டி போச்சுன்னாக்க முடிஞ்சது. யூனோ இட்ஸ் அ பிக் இது ஃபைனான்ஷியல்ஸ் லாஸ் ஃபார் பர்சனல் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ், பிராண்ட் இமேஜ், எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் so and data breach, right? டேட்டா இன்க்ளூட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாம் வந்து இது ப்ராப்ளம் தான் அது. ஸோ now this is something that you will we need to know how என்ன பண்ணுறாங்க அவங்க. ஸோ முதல்ல வந்து எப்படி வந்து ஒரு அட்டாக்கை ஸ்பாட் பண்ணுறது, ரைட்? ஸோ தட் சம்திங் தட் we need to learn. Spotting and attack. First வந்து you have to ask yourself, is it evoking strong emotions? என்ன வந்து இதை உடனே செய்யி, இது வந்து கிஃப்ட் இருக்கு,
இதெல்லாம் வந்து எமோஷ்னல். இது வந்து எப்போவுமே நிறையா இருக்கும். ஏன்னா நேரா பேசுறது இல்ல அவங்க. முதல்ல வந்து அந்த எமோஷன்ஸை வந்து இவோக் பண்ணுறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். நீ உடனே இதை செய்யணும். அர்ஜென்சி, எஸ்டாப்ளிஷிங் அர்ஜென்சி. நாளைக்கே ஆஃபர் எக்ஸ்பயர் ஆகுது, இன்னைக்கு நீ பண்ணாதான் உண்டு. இதெல்லாம் வெரி கிளாசிக், ரைட்? ஸோ அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே முன்ன பின்ன தெரியாத அன்னோன் சென்டர், இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ். அண்ட் அன்னோன் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் ஏதாவது இந்த ரிசர்ச்சில் வந்து சொல்லிப்பாங்க, நீ பாடினது ரொம்ப நல்லா இருந்தது, நீ வந்து நீ போன ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்வாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு இது புவர் கிராமர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சாரி புவர் கிராமர். இப்பதான் வேற என்ன? சாட் ஜிபிடி வச்சுட்டு இப்பதான் ஏஐ வந்துடுச்சு. புவர் கிராமர்லாம் அந்த அளவுக்கு. ஐ நோ. அதான் இது வந்து எவால்விங், ரைட்? ரிக்வெஸ்டிங் ஃபண்ட்ஸு, ப்ரோக்ராமர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் இவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளும் அதோட சேர்ந்து இவால்வ் ஆகலைன்னாக்க we are always vulnerable. ஆமா, Does not matter. முந்தியெல்லாம் வந்து நமக்கு கால் பண்ணி அந்த ஐ மீன் ஒரு மாதிரி தமிழே வந்து நார்த் இந்தியன் பேசுற தமிழ்ல பேசி நீங்க Yeah, வந்து ஏதாவது ஒரு சேல் போட்டீங்கன்னாக்கா பண்ணுவாங்க தெரியுமா? சோஷியல் இன்ஜினியரிங்ல yeah, ஏதாவது yeah. கட்டில் இருக்குன்னாக்கா இமிடியட்லி கால் பண்ணி 40,000 நான் எடுத்துக்கிறேன். என்னடா நெகோஷியேட் பண்ணாம 40,000 எடுத்துக்கிறேன்னு பார்த்தா ஜிபே வந்து அவனுக்கு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போற மாதிரி சென்ட் பண்ணிருப்பான் லிங்க். Yeah, 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 yeah. ஸோ இந்த மாதிரி நிறையா இதனால தான் வந்து இதை வந்து முக்கியம் மட்டும் இல்லை, இதோட கீப் அப்பும் பண்ணோம். எனக்கும் அப்படி தான். ஐம் நாட் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் திஸ். ஸோ நாளைக்கு என்ன வரும், சாட் ஜிபிடியில் மெசேஜ் வரும். ஸோ பட் இதெல்லாம் காமன், ரைட்? இதில் எல்லாம் நடக்கணும் இல்லை, பட் இந்த எமோஷன்ஸை ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப காமன், அர்ஜென்சி. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்போ யூஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கவர் திஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வி வில் டாக் அபவுட் some of the preventative mechanisms. So we now know why it is important, how it happens, and now என்னென்ன prevent பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், which is the next stage. அதுக்கப்புறம் we will dive into the details of how things go. So I want to stop here, 3 minutes to the top of the hour. இது ஃபீட்பேக் கொடுங்க. இது டூ ஸ்லோ, முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். But as we get deeper and deeper, you will have more questions. And இதில் வந்து சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியும்னாக்கா மேபி அந்த சிலபஸை பாருங்க, பார்த்துட்டு மேபி யூ கேன் ஹெல்ப் அஸ் பை சேயிங் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் பை செக்ஷன்ஸ் இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி சொல்கிறது வந்து போர் அடிக்கத்தான் செய்யும், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ if we can have that feedback, then we can see how we can address that. Sure, yes. I can connect with the people. ஏன்னா இது வந்து பேசிக்ஸாவும் இது பண்றோம். நம்ம வந்து இது வந்து ஃப்ரீ செஷன்ங்கிறதுனால எந்த சான்ஸும் எடுக்க போறது கிடையாது. பேசிக்ஸையும் கவர் பண்ணி எப்படி கிளாஸ் செஷன்ஸ் இருக்குதோ அதை மாதிரி தான் இது பண்றோம். ஸோ ஐ வில் கனெக்ட் வித் பீப்புள். உங்களோட ஃபீட்பேக்காக டுமாரோ ஐ வில் கனெக்ட் வித் யூ. ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். இது ஓகே தான் அப்படின்னாலும் சொல்லுங்க. இதுல என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா, பிகாஸ் அவங்க ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஃபீட்பேக். ஏன்னா கிளாஸ்ல ஏன் எல்லாரையும் அவங்க பேசுறோம்னா டைம் எடுத்துக்குது, ரொம்ப நமக்கு டைம் அதிலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலதான். பட் சோஃபார் ஐ திங்க் இட் இஸ் குட்ங்கிற மாதிரி தான் நான் பர்சனலி நான் ஃபீல். ஏன்னா நான் டெக்னிக்கல் பர்சனா எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஸோ ஆல் த டெக்னிக்கல் பர்சன்ஸோட ஃபீட்பேக் தான் இங்க ரொம்ப வேணும். நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எப்படி இது போர் அடிக்குதா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதான்னு நீங்களும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு சிலபஸ் தான் வந்து நமக்கு கைடிங்லா இருக்கும். ஏன்னாக்கா நம்ம வந்து ஒரு 120 பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வி ஆர் ஃபைனலைசிங் த செஷன். எப்போதுமே தமிழ் பூமியில அதே தான் நம்ம பண்றோம். இதுலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்ல இருந்து இவங்க எல்லாம், ஏன்னா எல்லாரும் வரமாட்டாங்க. இப்பவே ஒரு 4 பேர் இல்ல எனக்கு டைம் ஒத்து வரல, பார்த்துட்டு ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி they will come immediate conclusion or something else. So I will connect with people tomorrowல இருந்து. I will start connecting. என்னால ஃபுல் டைமா முடியலனாலும் பேட்ச் பேட்சா I will try to connect with you people so that
ஷேர் யுவர் ஃபீட்பேக். இல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணி பண்றது இருந்தாலும் விச் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கேட்கணும்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு ஐ வில் கனெக்ட் வித் யூ. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஓகேவா, இல்ல இதுல வேற சிலபஸ்ல நீங்க ஏதாவது ஆட், ஐ மீன் இதெல்லாம் தெரியும், ஆட் பண்றது சொன்னா எல்லாருமே ஆட் பண்ணுவீங்க. ஸோ தட் வி டோன்ட் வாண்ட் டு இன்க்ளூட். இதுல என்னென்ன தெரியும், ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியும், இல்ல இதுல எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி ஃபீட்பேக் நீங்க நான் அவங்க கிட்ட காலையில பேசிட்டு ஐ வில் கம் அண்ட் ஈச் ஒன் ஐ வில் கனெக்ட் வித் யூ. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அசோக். சுந்தர். தேங்க்யூ சார். சார் ஒரு ஃபீட்பேக் Alex. சொல்லலாங்களா? ஷூர் ஷூர். ஓகே சார், என்னோட பேர் திருஞான சம்பந்தம். 13 இயர்ஸாக நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறேன். சார் சொல்கிறதுல ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் சில இடங்களில் எனக்கு வந்து டவுட் இருக்கும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் சாரோட சிலபஸ் நான் போனேன். ஆக்சுவலாக இதை நான் எப்போ படிச்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இயர், அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே நான் படிச்சிருக்கணும். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். உண்மையாகவே இந்த சிலபஸ் நல்லாவே அவங்க வந்து மேப் பண்ணியிருக்கிறாங்க. சார் ஸ்ரீகாந்த் சார், ஐ அப்ரிஷியேட் யூ. இந்த சிலபஸ் நல்ல ஒரு சிலபஸ். இதுல இருந்து தான் நாம வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதுல இருந்து ஏன் சைபர் செக்யூரிட்டி வருது, ப்ளஸ் நீங்க எல்லா லேயரும் தொடறீங்க. ஒரு நல்ல சிலபஸ் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன். நன்றி திருஞான சம்பந்தம். வெரி நைஸ் டு தேங்க்யூ சார். ஹியர். எனக்கு வந்து ஆஸ் அ பர்சன் மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறது பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து பசங்கள்லாம் வந்து வயசாகி அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ எம் அட் தட் ஏஜ். அதனால எனக்கு வந்து இதில் வேற எந்த மோட்டிவேஷனுமே கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் யூ ஆல் இன் வாட் எவர் வே ஐ கேன். ஸோ அண்ட் அஸ் ஐ செட், நான் இப்படி தான் படித்தேன், எனக்கு இப்படி தான் படிக்க தெரியும், அதனால அப்படி தான் சொல்லிக் கொடுக்கவும் தெரியும். ஓகே, இதுல இன்னொன்று என்னன்னா, ஒரு டெவாப்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் நம்ம எடுத்துட்டா போதும். டெவாப்ஸ்ல ஒரு 2 to 1 இல்லை, ஒரு டெராஃபார்ம் படிச்சா போதும் நான் டெவாப்ஸ் இன்ஜினியர் நான் சொல்லிடலாம். ஆனா இங்க நெட்வொர்க்கிங்ல வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நெட்வொர்க்கிங்ல வந்து நமக்கு A to Z பார்க்கணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சின்ன இஷ்யூ வந்தா முதல்ல பிளேம் பண்ற டீம் வந்து நெட்வொர்க் டீம் தான். அது ஈவன் அப்ளிகேஷன் இஷ்யூவா இருந்தாலும் வேற எந்த இஷ்யூவா இருந்தாலும். அதனால நாம வந்து இதை ஏன் நெட்வொர்க்ல வந்து யூஸ் பண்றோம், ஃப்ரம் நம்ம பர்சனல் மிஷின்ல இருந்து அப் டு அடுத்தவங்களுடைய மிஷின் வரைக்கும் இன் பிட்வீன் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாதான் நம்ம வந்து அந்த செக்யூரிட்டிங்கிற ஆஸ்பெக்டுக்கே போக முடியும். ஸோ இந்த சிலபஸ் ஒரு நல்ல சிலபஸ் சார். அதே மாதிரி நீங்க அப்கமிங் ஒரு சிலபஸும் போட்டிருந்தீங்க. அது இதை லீட் பண்ணிட்டு போற சிலபஸ் ரொம்ப நல்ல சிலபஸ். அது என்னது அப்கமிங் சிலபஸ்? இன்னொன்னு பார்த்தேன், இந்த டிரான்சிட் கேட்வே அதெல்லாம் போட்டு அடுத்த செக்ஷன்ஸ். அடுத்த ஆமா, அதுவும் நல்ல சிலபஸ் சார். தேங்க்யூ திருஞான சம்பந்தம். தேங்க்யூ சார். ஸோ ப்ளீஸ், போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனு கேட்டுற மாதிரி தூற்றலாம் கிடையாது. வி வாண்ட் த ஃபீட்பேக். இல்லைன்னா வந்து நாங்கள் எப்படி முன்னேற இம்ப்ரூவ்டாக பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ சிலதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையும் தேவை. ஏன்னா முதல்ல நமக்கு புரியாது ஏன் சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐ லீவ் இட் தேர். சுந்தர் ரீச் அவுட் பண்ணும்போது தயவு செய்து மனம் திறந்து உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம், ரைட்? ஸோ அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா ரொம்ப யோசிக்காதீங்க. முதல்ல வர தாட்டை வந்து ஃப்ரீயாக சொல்லுங்கள். அதை நாங்கள் கேதர் பண்ணி we will try and improve as much as we can. சரியா? ஸ்ரீகாந்த் சார், ஒரே ஒரு டவுட் சார். சிதம்பரம் பேசுறேன் சார். சொல்லுங்க சிதம்பரம். சார், அது உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த சர்டிஃபிகேஷன் பத்தி ஒரு இது கேட்டிருந்தேன் சார். அது மட்டும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ. ஸோ நான் இது வந்து அது கொஞ்சம் வந்து படிக்கணும். அது சிலபஸ்ல என்ன கவர் ஆகுதுன்னு படிக்கணும். ஐ வில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் டு யூ. ஓகே சார், ரைட். தேங்க்யூ சார். சரி ஸ்ரீகாந்த் சார், ஆக்சுவலா நீங்க சொல்றது இப்போ வந்து சுந்தர் சொல்லியிருந்தாரு. ஒரு சில பேரெல்லாம் வந்து என்னடா இது ஃபுல்லா தியரியா வந்து போயிட்டு இருக்கு, எப்பதான் வந்து டெக்னிக்கல் பார்ட் போவாங்க அப்படின்னு. அது அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய வருது. ஏன்னா நான் இனிஷியலா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ். ஸோ இனிஷியலா ஒரு டவர் சர்வரை கொடுத்துட்டு இதுல தான் நம்ம சர்வர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஓஎஸ் போடுறது கூட தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்து தான் நான் வந்தேன். அப்போ வந்து ஒரு ஓஎஸ் போட்டு அதை எப்படி நம்ம சர்வரா மாத்துறோம், அதுக்கு வந்து எப்படி நெட்வொர்க்கிங் கொடுக்குறோம். நான் ஒர்க் பண்றது ஒரு சின்ன கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அங்க வந்து நார்மலா ரவுட்டர் அதுல தான் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ற ரவுட்டர் தான் அங்க வந்து யூஸ் பண்றாங்க. அது ஏன்னா வந்து அது சின்ன கம்பெனின்றதால கனெக்ஷன்ஸ் அதிகமா இருக்காது, அதை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க வந்து டிசிபி யூடிபி நான் இது வந்து பப்ளிக் சப்நெட் நான் பிரைவேட் சப்நெட் நான் அப்புறம் வந்து டிஎன்எஸ் இது.
ஸோ இது எல்லாமே என்ன சொல்றது, எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க ஏன் இதெல்லாமே முன்னாடி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா இதெல்லாம் சொல்லி புரிய வச்சாதான் அவங்க எதுக்கு ஏன் பண்ணணுன்றத ஒரு கான்செப்டை நீங்க வந்து புரிய வச்சாதான் அவங்களுக்கு அங்க வந்து பண்ணும்போது அது புரியும்ன்றது எனக்கு புரியுது. அதை நான் மற்றவங்களுக்காகவும் இங்க நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அர்ஜென்ட் பட வேணா, அவர் கரெக்டான ட்ராக்ல தான் போறாரு அப்படின்றத நான் இப்போ இங்க இது பண்ண வரேன். நோட்டீஸ் ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. ஸோ நீங்கள்லாம் வந்து சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கும் சந்தோஷம்தான். பட் ஃபீட்பேக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது எனக்கும் பொருந்தும். அதனால கேட்குற ஒரு ஃபேக்கல்டி தேங்க்யூ. இதுல இல்லைன்னாக்கா பாத்தீங்கன்னா முன்னேற முடியாது. இப்போ பாருங்களேன், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரு, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்க எல்லாமே ஆர்வமா வந்து அதான் நான் சொன்னேன் அவங்க கிட்ட, ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சவங்க இன்னும் விவரமா ஃபண்டமெண்டல்ஸை படிச்சுக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறது. 100% தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா? தே வில் நோ மோர் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க டே டு டே பண்ணிட்டு இருப்பாங்க. இது நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படிங்கறத அஷ்யூர் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே உங்க 2 பேரோட ஃபீட்பேக் நீங்க சொன்னதே பெரிய விஷயம். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். 2 நீங்க ஸ்டாலின் அண்ட் இதுக்கு முன்னாடி யாரு எனக்கு திருஞான சம்பந்தம் சிதம்பரம். திருஞான சம்பந்தம். ஸ்டாலின். ஸ்டாலின் பேசுறேன். ராபின். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க ராபின். ஸ்டாலின் பேசுறேன். சொல்லுங்க ஸ்டாலின். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன். இது வந்து ஸ்கேம் ஷீல்டு ஸ்பெசிஃபிக்காக. அதில் வந்து வைஃபை செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, டிவைஸ் செக்யூரிட்டி, இந்த யூபிஐயில் நம்ம யாருக்காவது அனுப்புகிறோம் அப்படின்னா அதை யாருக்கு எவ்வளோ அனுப்புகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணோம். இப்போ 100 ரூபாய் அனுப்புகிறோன்னு தெரிஞ்சுட்டு தேவையில்லாமல் 0 போட்டோம்னா 1000 சொல்லிடும். ஸோ கால் பிளாக்கரு, ஸோ அந்த மாதிரி டார்க் வெப் மானிட்டரிங்கு, அந்த மாதிரி ஒரு 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 10-15 ஃபியூச்சர்ஸ் உள்ள வச்சு நான் மொபைல் ஆப்ஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் டெக்னிக்கலாக ஒரு இப்போ எம்ஐஎம் டீம் அட்டாக் வந்து எப்படி பண்ணுறது, அசிமெட்ரிக் நோட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு டெக்னிக்கலாக உள்ளே பண்ணுவேன். எப்படி ப்ரைவேட் கீ பப்ளிக் கீலாம் உள்ளே வச்சுட்டு இது டெக்னிக்கலாக நான் பண்ணாலும் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஹை லெவலில் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ டெக்னிக்கலாக சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஓப்பன் அப் பண்ணால். ஸோ இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கிற ஒய் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக நம்ம ஃபவுண்டேஷனில் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படியே போனால் எனக்கு பெட்டராக இருக்கும். டெக்னிக்கலாக இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராமிங்காக நான் செஞ்சு பார்க்குற மாதிரி இருந்தால் கூட எனக்கு ஒய் அப்படின்னு எனக்கு எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா எனக்கு திருப்பி அகைன் அங்கே போர் அடிக்கும். என்னடா இதை பண்ணனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அவேர்னஸ் இல்லாமல் டீமோட்டிவேட் ஆயிடுவேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபண்டமெண்டலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால எனக்கு ஃபர்தராக வர்ற கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப் ஆகுது. ரொம்ப நன்றி. நான் இப்போ ஓடணும். அடுத்த டீம் மீட்டிங் இருக்கு. இல்லைன்னா என் மேனேஜர் எனக்கு கால் பண்ணிடுவான். அதனால நான் இப்போ உங்களோட விடை பெறுகிறேன். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.